ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். அதில் எடுத்துக்காட்டு 20. இது பாருங்கள், 4 1/2 3 1/2 வகுக்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது இதை நம்ம இதால் வகுக்கணும். அப்போ பாருங்கள், இது ரெண்டு நம்பருமே கலப்பு எண்ணாக இருக்குது. இங்கே பாருங்கள், பகுதியை விட முழு எண் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அப்போது ஃபஸ்ட்டு இது தகா பின்னமாக ரெண்டுமே மாற்றணும். அப்போது தகா பின்னத்துக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா, தகா பின்னம் இஸ் ஈக்குவல் டு முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி. 4 1/2 வகுத்தல் 3 1/2. அப்போ தகா பின்னமாக மாற்றணுன்னா இப்போ நம்ம ஃபார்முலா எழுதணும்ல, இது ரெண்டு பெருக்கிட்டு இது கூட்டணும். அப்போது 4 பெருக்கல் 2 கூட்டல் 1/2. இது வகுக்கிறோம் தானே, அதனால் வகுத்தல் 3 பெருக்கல் 2 கூட்டல் 1/2. அப்போ பாருங்கள், 4 2 8 கூட்டல் 1/2. இது வகுத்தல் 3 2 6 கூட்டல் 1/2. அப்போ பாருங்கள், இது கூட்டினிங்கன்னா 9/2 வகுத்தல் 7/2. அப்போ பாருங்கள், இது வகுக்கணும்னா இதோட தலைக்கீழால் நம்ம பெருக்கிடலாம். அப்போது இங்கே பாருங்கள், therefore 7/2 தலை கீழி இஸ் ஈக்குவல் 2/7. அப்படியே மாற்றி ஏற்றிடணும். அப்போ எழுதினீங்க பாருங்கள், 9/2 பெருக்கலாக மாறிடும். அப்போது 2/7 வரும். அப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் பாருங்கள் 9/7 வருது. அப்போது therefore 4 1/2 வகுத்தல் 3 1/2 இஸ் ஈக்குவல் டு 9/7. ஆன்சர் புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.